வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாங்க அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு மிகவும் நல்ல தலைப்பு. வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு. இந்த முக்கிய முடிவுகள் ஜோதிடத்தை மட்டும் நம்பி செய்ய முடியுமா? அப்படி செய்கிறது சரியா, இல்லை செய்ய வேண்டுமா? வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கல்வியில் ஒரு ஒரு இதில் படிச்சிருப்பீங்க. அதை ஒட்டி தான் நீங்கள் வேலை வாய்ப்பை தேடணும். பெரும்பாலும் அதுதான் அறிவு சார்ந்த விஷயம். ஆனால் நீங்கள் பல லட்சக்கணக்கில் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருப்பார், ஐடி துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பார். இன்ஜினியரிங் ஐடியில் படிச்சிருப்பார், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை செய்வார். சமீபத்தில் பல ஓலா ஓட்டுநர்கள் கூட இன்ஜினியரிங் பட்டதாரிகள் என்றால் அது மிக இல்லை. இப்படி கல்வி ஒரு முறை இருக்குது, வேலை வாய்ப்புகள் வேறு வகையில் இருக்குது. அதே கல்வி அதே வேலை வாய்ப்பை செய்யக்கூடியவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள், பெரிய அளவில் பரிமளிக்கலை. வேறு சம்மந்தமில்லாமல் கல்வி, சம்மந்தமில்லாத வேலையில் படித்தவங்களும் மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? திருமணமும் அப்படியே. ஜோதிடத்தை நம்பி திருமணம் செய்ய வேண்டுமா? 100க்கு 100% ஜோதிடத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஜோதிட பலன்கள், கல்யாண பொருத்தம் பார்க்க வேண்டும். குழந்தை பிறப்புக்கும் திருமணம் ஜோதிடத்தை நம்பி செய்ய வேண்டுமா? இதில் ஒரு சின்ன வித்தியாசம். நாம் எல்லாம் நினைக்கிறோம் குழந்தை பிறக்கிறது இப்போல்லாம் இந்த புதிய ஷோரூம் திறக்கிறதுக்கு ரிப்பன் வெட்டி கட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி என் குழந்தை இந்த கிரகம் இந்த இடத்துல உச்சம் பெறும்போது நீங்கள் சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்பவர்கள் அறிவற்றவர்கள்னே நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இறைவனுடைய தீர்ப்பு என்பது ஒன்று இருக்குது. குழந்தை வெளியில் வர நேரத்தை தான் நம்ம பிறந்த நேரம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு வகையில் பிரசன்னம் தான். உண்மையில் ஒரு உயிர் அந்த தாயுடைய வயிற்றில் எப்போ கரெக்டாக அந்த உயிர் வருது, இந்த லேப்டாப் சத்தம், ஹார்ட்டு சத்தம், ஹிருதயத்தோட சத்தம் எப்போ வருது அந்த தாய்க்கே தெரியாதுங்க. கடவுள் என்ன சாதாரண ஆளா? ஒரு குழந்தையை பெறுகின்ற தாய்க்கே உண்மையில் அந்த உயிர் எப்பொழுது அந்த வயிற்றில் பிறக்கிறது என்பது தெரியாது. முதல்ல வயிற்றில் பிறந்துடுது, உள்ள உயிரெல்லாம் வந்துடுது. அது 6 மாதம் அது உள்ள நீச்சல் அடித்து எல்லாம் பண்ணி 9 மாதம் 10 மாதம் கழித்து வெளியே வருது. வெளியே வரும்போது குழந்தை பிறந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ வேடிக்கையான விஷயம். பிறப்பும் சரி இறப்பும் சரி அந்த இறைவனுடைய கையில் தான் இருக்குது. இறைவன் தீர்மானிக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு எல்லாத்துக்கும் ஜோதிடத்தை நம்ப வேண்டும். ஆனால் எந்த அளவிற்கு? 100% நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். உங்களுக்கு நவம்பர் 10 வேலை கிடச்சிருங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா, அப்படியா, சரி ஓகே, இனிமேல் நான் இந்த வேலையும் தேட தேவையில்லை, வீட்டில் போய் படுத்துக்கிறேன், நல்ல பிரியாணி சாப்பிட்றேன், நவம்பர் 10 வேலைக்கு வந்துடும், வீட்டுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னா அது வராது. அதே மாதிரி திருமணமும் உங்களுக்கு கரெக்டாக டிசம்பர் 1 திருமணம் ஆகிடுன்னு சொன்னால் அது எதுவும் பொண்ணெல்லாம் தேட வேண்டியதில்லை, நான் வீட்லேயே உட்காந்துருக்கேன்னா திருமணம் ஆகாது. ஸோ எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் ஜோதிடம் உங்களுக்கு ஒரு 70% அடித்தளத்தை அமைத்து தரும். அந்த 30% உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.